இத்தனை வருஷமாக கோழி வளர்த்துட்ருக்கேன். ஆனால் இப்போவும் பொரிக்கிற கோழி குஞ்செல்லாம் செத்து போகுது. இதுக்கு என்ன தான் தீர்வுன்னு கேட்குறவங்க இந்த வீடியோவில் இருக்கிறத பண்ணீங்க அப்படின்னா இனிமேல் ஒரு கோழி குஞ்சு கூட உங்ககிட்ட சாகாது. கோழி குஞ்சு பிறந்த முதல் 3 நாளைக்கு ஜீரக தண்ணியோ கருப்பட்டி தண்ணியோ வைங்க. இது வந்து வயிற்றில் இருக்கிற மஞ்சக்கரு கரைக்கிறதுக்கு உதவும். 45வது நாள் வரைக்கும் சுடு தண்ணியே வைங்க. ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்தோ இல்லை மஞ்சத்தூளோ கலந்து. முதல் 15 நாளைக்கு அரிசி, கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம், புண்ணாக்கு இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ரவை மாதிரி உடச்சி கொடுங்க. இல்லை கம்பெனி தீவனம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லது. கோழி குஞ்சுகளுக்கு 15 நாளைக்கு ஒரு முறை குடற்புழு நீக்கம் பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் அல்போ மாதிரி இல்லாட்டி இயற்கை முறையில் பப்பாளி, வெண்பூசணி, அப்புறம் விளக்கெண்ணெய் இது இதில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தலாம். கோழி குஞ்சு பிறந்து 7வது நாள் F1, 14வது நாள் IBD, 28வது நாள் லசோட்டா இதை வந்து நீங்கள் கண்ணிலையோ மூக்கிலையோ சொட்டு மருந்தாக கொடுக்கணும். கோழி குஞ்சுகளுக்கு 45வது நாள் அம்மைக்கான தடுப்பூசியும் 60வது நாள் வெள்ளைக்காய்ச்சலுக்கான தடுப்பூசியும் போட்டுக்கணும். இவ்வளோ மருந்து போட்டு வளர்த்தா இதுக்கு பேர் நாட்டுக்கோழியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மருந்து எல்லாமே கோழியோட உயிரை காக்கிறதுக்கு தானே தவிர கோழியோட வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு. இதை பற்றி முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கோங்க.